வணக்கம். இந்த ஆடிப்பெருக்கின் போது நுங்கும் நுரையுமாய் கல்படித்துறையில் சிற்றலை பெருக்கும் காவிரியை காண முடியவில்லை. 3 வயது குழந்தையின் முட்டியைக் கூடத் தொட முடியாமல் ஆமை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தாள் பொன்னி. கரையெங்கும் மக்கள் கூட்டம். ஆடிப்பெருக்கு விழா என்று பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் வானொலிகளும் கூவிக்கொண்டிருந்தன. முன்பு புனல் நாடு என்று அழைக்கப்பட்ட சோழ நாட்டில் புதுப்புனல் ஆடும் நாள் இது. கோடையில் ஆற்றில் சேர்ந்த அழுக்குகளையெல்லாம் ஆடிப்பெருவெள்ளம் அடித்துச் செல்லும். சிற்றாறுகளும் வாய்க்கால்களும் ஓடைகளும் புதுவெள்ளம் பெருக்கெடுக்க புனல் நாடெங்கும் புதுப்புனல் மருத நிலம் நனைக்கும். ஆடிப்பட்டம் தேடி விதை என்று நம் முன்னோர் சொன்ன அந்த நாளை இந்த புதுவெள்ளம் நினைவுபடுத்தும். சென்ற அறுவடையின் போது சேகரித்து வைத்த சென்னல் எடுத்து அவலாக்கி மக்களுக்கு சீர் கொடுத்து மகிழ்வோடு புதுப்புனல் ஆடிய ஆடிப்பெருக்கு இன்றோ நத்தை போல் ஊறும் நீரில் உருண்டெழுந்து வழிபாடு செய்யும் விழாவாய்ப்போனது மிகுந்த வருத்தமளிக்கிறது. இந்த வருத்தத்தின் ஊடே வள்ளுவரின் குறள் ஒன்று நினைவுக்கு வந்துவிட்டது. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். மழை இல்லாமல் போனால் இந்த உலகில் தானம் தவம் இரண்டும் இல்லாமல் போய்விடும் என்பது இதன் பொருள். தானம் இது தமிழ்ச் சொல்தான். இதில் ஐயம் இருப்பவர்கள் மொழிஞாயிறு தேவநேயப்பாவாணரின் வடமொழி வரலாறு எனும் நூலில் கண்டு தெளியலாம். தானம் என்பது புற ஒழுக்கம், பிறருக்கு உதவும் செயலே தானம். அதாவது எந்தவித எதிர்பார்ப்புமின்றி ஈடுமின்றி நாம் இன்று கொடுத்தால் அவர் நாளை திருப்பித் தருவார் என்ற எண்ணமின்றி செய்வது தானம். தவம் என்பது அக ஒழுக்கம். நாம் நோன்பு என்று இதைத்தான் சொல்கிறோம். நோன்பின் போது உணவை குறைத்து எளிய உடை உடுத்தி இன்ப நுகர்வை விலக்கி வாழ்கிறோம். தானம் இல்லறத்தார்க்கும் தவம் துறவிகளுக்கும் என்று நம் முன்னோர் எங்குமே சொன்னதில்லை. பெண்ணை விட்டுவிட்டு துறவு பூணுதல் என்று தமிழ் மரபில் எங்கும் நமக்கு சொல்லப்பட்டதில்லை. தானம் தவம் இரண்டும் எல்லோருக்கும் பொதுவானவை. தனக்கு மிஞ்சி தானம் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். அதன் பொருள் தனக்கு போக மீதியை கொடுப்பது என்பது அல்ல, தன்னையும் மிஞ்சும் வகையில் தானம் செய்வது. அதாவது நம்மிடம் நாம் 2 பேருக்கான உணவு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதைத்தான் நாம் இன்று இரவு உட்கொள்ள வேண்டும். நேரமோ இரவு ஆகிவிட்டது. இனி ஏதேனும் பொருள்கள் வாங்க காலையில் விடிந்தால்தான் வழி பிறக்கும். அந்த இரவு வேளையில் நாளை நம் உணவே நமக்கு சிக்கலாக இருக்கிற அந்த இரவு வேளையில் 3 பேர் பசியோடு நம் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். நாமும் இன்னும் உண்ணவில்லை. இருப்பதோ 2 பேருக்கான உணவுதான். என்ன செய்வது? அந்த உணவை 5 பங்காக பிரித்து எல்லோரும் உண்பதா? இல்லை. அவர்கள் 3 அந்த உணவு முழுவதையும் கொடுத்து விடுவதுதான் தானம். கையில் 1 கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு 1000 ரூபாய் வறியவருக்கு கொடுப்பதல்ல தானம். அது உதவி. உங்களால் எளிதாக செய்ய முடியும் செயல். தானம் எனில் அது தன் அளவையும் மிஞ்சுவதாக இருக்க வேண்டும். அப்படி தானம் செய்வதற்கு தவம் செய்ய வேண்டும். அழுக்காறு அவா அறுத்தறியாத உள்ளத்தால் தானம் செய்துவிட முடியாது. எனவே தானம் தவம் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. அதனால் தான் வள்ளுவர் இரண்டும் என்ற சொல்லை எடுத்தாள்கிறார். அது மட்டுமின்றி தானத்திற்கென்று 10 குறள்களையும் தவத்திற்கென்று 10 குறள்களையும் வேறு தருகிறார். இந்த இரண்டும் தொடர்ந்து நடைபெற வேண்டுமெனில் இந்த உலகத்தில் வறுமை வந்துவிடக்கூடாது. வறுமை தங்குமிடத்தில் தானமும் தவமும் தங்க முடியாது. அதனால்தான் தங்கா எனும் சொல்லை எடுத்தாள்கிறார். அடுத்த சொல் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. வியனுலகம் என்ற சொல்தான் அது. வியனுலகமெனில் எல்லா நிலையிலும் முழுமை பெற்ற சிறப்பான உலகம் என்று பொருள்.
வெறும் உலகம் என்று வள்ளுவர் பயன்படுத்தவில்லை. சிறந்த எல்லாமும் அமையப்பெற்ற இந்த உலகில் கூட தானம் தவம் இரண்டும் தங்காமல் போய்விடும் வாய்ப்பு உள்ளது என்கிறார் வள்ளுவர். ஏன்? வானம் வழங்காது எனின். எத்தனை சிறந்த சொல்லாட்சி! இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு நம் தமிழை இளமையோடு வைத்திருக்கும் மிகச்சிறந்த சொல்லாட்சி இது. வழங்குதல் என்றால் கேட்காமல், காலம் பார்க்காமல், தாமாக முன்வந்து தன்னியல்பாகச் செய்வது. அப்படி வானம் வழங்கும் ஒரு பெருங்கொடைதான் மழை. அந்த கொடையை வானம் வழங்காது போனால் வறுமை தலையெடுக்கும், ஒழுக்கம் கெடும், தானம் தவம் இரண்டும் காணாமல் போய்விடும். எத்தனை சிறந்த வியன் உலகம் என்றாலும் இந்த தானமும் தவமும் காணாமல் போய்விடும் வாய்ப்பு இந்த வானம் வழங்காது போனால் நிகழ்ந்துவிட நேரும். உதவி செய்வோம், தானம் செய்வோம், இவை செவ்வனே நடைபெற தவம் செய்வோம். நீரின்றி அமையாது உலகு என்பதையும் நினைவில் கொள்வோம். என்றென்றும் அன்புடன் மாதேவன்.